பி கிளவர், புத்திசாலியாய் இருங்கள். பாருங்கள், நம்மை சுற்றி எப்பொழுதும் யாராவது ஏதாவது பிரச்சனையில் கொண்டு வந்துனே இருப்பாங்க. நம்மளை அந்த பிரச்சனைக்குள்ளே இழுத்துன்னு போவாங்க. நம்ம தெரியாமல் ஏதாவது வாயை தவறி நம்ம பேசிடுவோம். அதில் பார்த்திங்கன்னா அது இவர் சொல்லிட்டாரே, அவர் சொல்லிட்டாரே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிறைய இடங்களில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஜீசஸ் கிரைஸ்டை பரிசேயர் வந்து கேட்குறாங்க, ஃபரிசீஸ் வந்து கேட்குறாங்க, வாட் அத்தாரிட்டி, எந்த அத்தாரிட்டியில் இதெல்லாம் பண்ணுறீங்க, யார் உங்களுக்கு இந்த அதிகாரம்லாம் கொடுத்தது அப்படிலாம் கேட்குறாங்க அவரை. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஆனால் நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஜான் த பேப்டிஸ்ட் வந்து ஹெவன்லேருந்து வந்தாரா இல்லை மேன்கிட்டேருந்து வந்தாரா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களால ரெண்டுத்துக்குமே பதில் சொல்ல முடியல. எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா இது ரெண்டு சொன்னாலும் பிரச்சனை. இன்னொரு வாட்டி அப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவர் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. அவர் கேள்வி கேட்கும்போது பொறுமையாக பதில் சொல்கிறாரு. ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்குறாரு. இது நீங்கள் எனக்கு முதல் பதில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டவங்களோ இல்லை பிரச்சனை ஒன்று கொண்டு வராங்க அப்படின்னா அவர் அதை விட்டு ஓடவில்லை. ஆனால் அதுக்கு ரொம்ப புத்திசாலியாக பதில் சொல்கிறார். அவர்கள் சிந்திக்கிற வண்ணமாய் பதில் சொல்கிறார். அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் கொடுத்து அவங்க போய் யோசிக்கிறாங்க. ஓஹோ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி உங்களால் பதில் கொடுக்க முடிஞ்சால் அப்போது அது எடிஃபைங்காக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம போய் அவங்க கூட சண்டை போட்டுன்னு அவங்க கூட போய் அதெல்லாம் செஞ்சால் அது எடிஃபைங்காக இருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கிளவராக இருக்க சொல்கிறாரு. நிறைய பிரச்சனை நமக்கு வரும், ஆனால் புத்திசாலியாக இருங்க.